அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம அன்லோடிங் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணுவோம் அதை பற்றி ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோ தான் இது. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். பட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெய்லி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஐ மீன் இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேங்கர் வருது. ஓகே. ஸோ அஸ்யூம் தட் 20 KL டேங்கர் நீங்கள் ஒரு பெட்ரோல் ஐ மீன் ஒரு டீசல் ஸ்டேஷன்லேருந்து ஃபியூல் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் உங்கள் ஃபெசிலிட்டிக்கு கேட்குறீங்க. அந்த 20 KL நீங்கள் அன்லோட் பண்ணணும். ஸோ வெஹிக்கிள் உங்களுடைய கேட் உள்ளே வருது. ஸோ கேட்டில் ஜென்ரலாக வந்து அந்த உங்களுடைய வெஹிக்கிளுடைய எல்லா இன்சூரன்ஸ் அண்டு டிரைவருடைய அவர் வந்து ஆத்தரைஸ்டு டிரைவர் பர்சனாக ஐ மீன் டிரைவராக அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் உங்களுடைய வெஹிக்கிளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ளே இன் பண்ணிவிடுவாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுடைய HSD யார்டு இருக்கும்ல, ஹை ஸ்பீட் டீசல் யார்டு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வர டேங்கரை அந்த ஃபியூல் டேங்கரை ஒரு 30 to 45 minutes கூல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்தவொடனே பிரேக் போட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே வந்து நின்றோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன, ஏன் இதை வந்து அந்த கூல் பீரியட் அப்படின்றது அந்த வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ மேபி அது உள்ளே இருக்கிற ஏதாவது கேஸஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா செட்டில் டவுன் ஆகிறதுக்காகவும் அந்த லெவல் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக வந்து லெவல் ஆகிறதுக்காகவும் இந்த கூல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 to 45 minutes வந்து நம்ம அந்த வெஹிக்கிளை அப்படியே வந்து ஒரே லொக்கேஷனில் நம்ம வச்சுருப்போம். ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, யார் இப்போ ஒரு டிஜி ஆப்ரேட்டர் வராரு அப்படின்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்வாய்ஸ் பார்ப்பார். இன்வாய்ஸில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, இது வந்து நம்மளுடைய ஃபெசிலிட்டிக்கு தான் வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிடுவார். ஸோ நம்ம கேட்ட கேள் வந்திருக்கான்னு பார்ப்பார். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து இந்த டிப் ஸ்கேல்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த டிப் ஸ்கேலை வச்சு இப்போ ஒரு 20 KL டேங்கர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கம்பார்ட்மெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ 5 KL 5 KL 5 KL 5 KL 4 கம்பார்ட்மெண்ட்டாக அந்த டீசல் வந்து வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு டேங்கரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஏறி ஓப்பன் பண்ணிவிட்டு அது டிப் ஸ்கேலில் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி அந்த லெவலை நோட் டவுன் பண்ணிப்பார். 4 இதுக்குமே அந்த டிப் ஸ்கேலை நோட் டவுன் பண்ணிப்பார். அந்த டிப் ஸ்கேலை நோட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த டிப் ஸ்கேல்லையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபைண்டர் வந்து போட்டுருவார். ஸோ வாட்டர் ஃபைண்டர் வந்து ஒரு டைம்லேயும் வந்து டிப் ஸ்கேலை ஒரு டேங்கரில் இன்செர்ட் பண்ணும்போது வாட்டர் ஃபைண்டரை தடவிட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுவார். ஸோ அப்படி இன்செர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து அந்த ஐ மீன் வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது டிப் ஸ்கேலுடைய பாட்டத்தில் அவர் வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து தடவை ஒரு 100 mm or 200 mm இல்லை 1 feet அளவுக்கு அந்த டிப் ஸ்கேலில் தடவிடுவார். ஏன்னா எப்பவுமே வந்து வாட்டர் கண்டென்ட் எப்படி உங்களுக்கு இருக்குன்னா பிலோவில் தான் இருக்குன்னா டென்சிட்டி ரொம்ப அதிகம்